ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டான கேரளா ஸ்டைலில் ஊற வைக்காமல் மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது சேனைக்கிழங்கு. இந்த கிழங்கு தான் நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சதுரமாக இதுவாக நறுக்கிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். கழுவிட்டு தான் அந்த கிழங்கை இது நறுக்கிட்டு தான் கழுவணும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு நறுக்கிட்டு நல்லா 2 தடவை 3 தடவை கழுவி எடுத்துக்கங்க, அந்த மண் இல்லாமல். இப்போ நான் ஒரு சட்டி எடுத்திருக்கேன். அதில் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த கிழங்கை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இந்த காய் சேர்க்கக்கூடாது. மோர் குழம்புக்கு காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதனால தான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னாலே போதுமானது. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மோர் குழம்பு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு வச்சு நம்ம வேக வச்சாலே போதுமானது. அதோட நல்லா கொதி வர வச்சிடணும். ஃபஸ்ட்டு காயை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்க்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்தோம்னாக்கா அது காய் அந்தளவுக்கு வேகாது. அதனால் ஒரு கொதி வந்த உடனே சேர்த்துக்கங்க நீங்கள். இப்போ இது நல்லா சாஃப்டாக வேகணும் அந்த காய். அது வரையில் வேகட்டும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் தேங்காய் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்கா அரை மூடின்னு சொல்லுவாங்கள்ல தேங்காய், அந்த அரை மூடி தேங்காயை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கிட்டத்தட்ட 1 கப் இருக்குது. அந்த தேங்காயை அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்த்திங்கன்னா தேங்காய் சட்னி மாதிரி வந்துடும். அதனால் இந்த அளவு தேங்காயே போதுமானது. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் 2ஆக உடச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இந்த காரமே போதுமானது, ரொம்ப மிளகா சேர்க்க வேண்டாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்க்குறேன்னா. இதை சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம இதுவை நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியோ தயிரோ ஊற்றக்கூடாது. கொஞ்சம் இதுவாக அரைச்சி இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தயிர் போட்டு அரைக்கையில் அரைபடும். அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இதுக்கு. நான் இப்போ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட தயிர் சேர்த்துட்டு அரைக்க போகிறேன். தண்ணிக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்த்து அரைச்சோம்னா தான் நம்மளுக்கு அந்த மோர் குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிராக எடுத்துக்கிறேன். நீங்கள் தண்ணியான தயிராக மோராக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பார்த்துட்டு தானே சேர்த்துக்கங்க. ரொம்ப புளிப்பானதாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்தாலே போதுமானது. நான் எடுத்துக்கிறது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிருங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டேன்னா இதை இன்னொருக்கா நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிறோம் நல்லா நைஸாக. இதுக்கு இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணி அரைச்சிருக்கேன்னா. இப்போ திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். மொத்தத்தில் இதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் நான் எடுத்திருக்கேன். நான் போட்ட மஞ்சள் பொடி காயில் போட்டது பத்தாததுனால நான் இப்போ கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த தயிரோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஞ்சள் பொடி நல்ல கலராக இருந்ததுனாக்கா இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு மத்து கூட வச்சு நம்ம கலக்கிக்கலாம். என்கிட்ட மத்து இல்லாததுனால நான் இந்த விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, வெறும் இது மட்டும் கலக்கினாலே போதுமானது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அதுவையும் சேர்த்து நல்லா கலக்கிறேன். இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு காய் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாக்க வெந்துருச்சுனாக்க தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நசுங்குச்சுனாலே வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு லேசாக ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி அதில் ஊற்றி கலக்கிட்டு நான் ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் ஊற்றினாலே போதுமானது. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காயோடு ஒட்டாது. அப்புறம் அந்த மோர் குழம்பு நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. காயோடு சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ இது நம்ம கொதிக்கவனா விடக்கூடாது. லேசாக ஒரு மாதிரி முட்டையாக வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி முறை கூட்டி வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விட்டோம்னா அது திரண்ட மாதிரி வந்துடும். அதனால் கொதிக்க விடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு கேரளா ஸ்டைல் கிடைக்கணுன்னாக்கா நம்மளுக்கு தேங்காய் எண்ணெயில் யூஸ் பண்ணோம்னா தான் அந்த டேஸ்ட்டும் மனமும் நம்மளுக்கு வரும். அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன்.
அது தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 2 காஞ்ச மிளகா வத்தல்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 2 பிச்சு போடுறேன். ஏன்னா அது ஒரு நல்ல வாசத்துக்காக. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா அவ்வளோ ஒரு மணம் வரும். இந்த நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால அவ்வளோ ஒரு நல்ல மணம் வரும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மோர் குழம்போட இதை வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு கிண்டிட்டோம்னாக்க பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுட்டோம் பாருங்கள் மோர் குழம்பு. ஒவ்வொருத்தவங்க ஊற வச்சு அரைச்செல்லாம் செய்வாங்க. நான் எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க இந்த மோர் குழம்பு எனக்கு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். அவங்க கேரளாக்காரவங்க, அவங்களோட ரெசிபி வந்து அவங்க நிறையாது எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மோர் குழம்பு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மோர் குழம்பு இதே மாதிரி நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காயில், வெள்ளரிக்காயில் எல்லாத்துலேயுமே செய்யலாம். வாழைக்காய் எல்லாமே வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.